Hi friends, welcome to Libby Fashion. இன்னைக்கு நம்மளுடைய லைனிங் பீஸ் அப்புறம் ப்ளவுஸ் பீஸ் ரெண்டுமே ரைட் சைடு போட்டு பாட்டம்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. சுற்றி எப்பவும் நம்ம போடுற மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சு. இப்போது அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி அதோட சென்டர் சைடு வந்து நல்லா மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் சாக் வைக்கும் வரைஞ்சிக்கலாம், இல்லைனாலும் அப்படியே வரைஞ்சிக்கலாம். ஒரு 6 இன்ச்சுக்கு நான் ஒரு திலகம் ஷேப்பில் கேன்வாஷில் வந்து ஒரு லைனிங் பீஸ் அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்து அப்படியே இந்த சென்டர் பீஸில் வச்சு சுற்றி உள்பக்கமாக ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு வாங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி உள்ளே உள்ள பீஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு சுற்றி நாச்சஸ் போட்டு இதை அப்படியே திருப்பி எடுத்துக்கோங்க. நீங்கள் திலகம் ஷேப் வேணும்னாலும் வச்சுக்கலாம், இல்லை நான் வேறு எதனா ஹார்ட்டின் ஷேப் வைக்கிறேன், என்ன ஷேப் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். இப்போ திலகம் ஷேப் வச்சு ஃபுல்லாக திருப்பி எடுத்தாச்சு. அது மேலே ஒரு ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கலாம். பீசஸ் வந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்காக இந்த ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கிறோம். எடுத்தாச்சு. இப்போது 2 இன்ச்சுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் பீஸ் ஒன்று எடுத்துக்கிறேன். இது வந்து அந்த ப்ளவுஸ் இருக்குல்ல, அதோட சாரீ பீஸ் வந்து இதை அப்படியே வந்து ஃபோல்ட் பண்ணி ராங் சைடு ஃபோல்ட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. இதை அப்படியே வந்து நம்ம ஹூக் வச்சு திருப்பி தான் எடுக்க போகிறோம். நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத. ஏன்னா நம்ம வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் தெரியும். இப்போ இதை ஒரு 1.5 இன்ச்சுக்கு எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி பீஸ் எடுத்திங்கன்னா 1.5 இன்ச்சுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுதான் கரெக்டான அளவு. 1 இன்ச்சுன்னு வச்சிங்கன்னா ரொம்ப வந்து உங்களுக்கு தைக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். இப்போ 1.5 இன்ச் எடுத்துகிட்டு இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி நான் ஒரு 0.75 இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். எவ்வளோ தூரம் வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு 5 பீசஸ் வந்திருக்கு. ரைட் சைடு 5, லெஃப்ட் சைடு 5, மொத்தம் ஒரு 10 பீசஸ் வரா மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி வச்சு நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம்ல, அங்கே வச்சு அப்படியே உள் சைடாக வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு வரவே போகிறோம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பிகினர்ஸ் எல்லாருமே இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கட்டாயம் ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நீங்கள் வந்து சூப்பராக போடலாம். நமக்கு வராது அப்படிங்கிற எண்ணத்தை வந்து தூக்கி எறிங்க, கண்டிப்பாக வரும். ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு நான் தெளிவாக தான் சொல்லிக் கொடுக்குறேன். இன்னும் வந்து உங்களுக்கு ரொம்ப பொறுமையாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம கிளாஸ் கண்டக்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஃபுல்லாக தச்சு எடுத்தாச்சு. இப்போது கீழே பாட்டமில் வந்து எப்போவுமே நீங்கள் ஒரு பார்டர் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா பார்டரோட அளவு என்னவோ அதை விட 1 இன்ச் வந்து கம்மியாக எடுத்து தான் நீங்கள் லைனிங்கை வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இப்போ பாட்டமில் நான் வந்து 3 இன்ச்சுக்கு வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பார்டர் வந்து 4 இன்ச்சு. 1/2 இன்ச் வந்து நம்ம தச்சு திருப்புறதுக்கு வந்து உள்ளே போயிடும். அதனால் வந்து நான் சொன்ன அளவே எடுத்துக்கோங்க. பார்டர் 4னா லைனிங் வந்து 3 இன்ச்சு. இப்போ தச்சு எடுத்து அதை அப்படியே திருப்பி நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கிட்டோம். இப்போ இது மேலே அந்த திலகம் ஷேப் மேலே ஒரு லேஸ் வச்சு தான் அட்டாச் பண்ண போகிறோம். நீங்கள் ப்ரைடாக நல்லா வந்து ஹெவி ஒர்க் வச்சு நான் லேஸ் ஸ்டிச் பண்ணாலும் ஓகே தான். அது வந்து உங்களுடைய உள்ளே இருக்க டிசைன் வந்து எடுத்து காட்டாது. அதனால் வந்து நீங்கள் சிம்பிளாகவே வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ள டிசைன் விசிபிளாக தெரியணும்னா நீங்கள் வந்து மேலே வைக்கிற லேஸ் வந்து லைட் ஒர்க்காக வச்சுக்கோங்க. உள்ள டிசைனை விட மேலே உள்ள ஒர்க் தான் எனக்கு ஹெவியாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து லேஸ் வந்து நம்ம கொஞ்சம் பெருசாக வச்சு தச்சுக்கோங்க. இப்போ நம்ம லேஸ் எடுத்து ஹூக் வச்சு 1 விட்டு 1 அப்படிங்கிற மாதிரி ஜிக்ஸாக்காக வந்து நம்ம உள்ளே எடுத்து வச்சுக்கலாம். தெரியுதா நான் எப்படி எடுக்கிறேன்னுட்டு? 2 பக்கமும் வந்து ஃபோல்டிங்கில் ஓப்பனில் தான் இருக்குது. அதே மாதிரி 2 சைடும் வந்து திருப்பி எடுத்துக்கோங்க. இப்போ மேலே கார்னரில் அது 2யும் ஒரு ஜிக்ஸாக்காக வச்சு அப்படியே ஒரு ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எதனா நியூ டிசைன்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் நான் அப்டேட் பண்ணுறேன். நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டுட்டு வரீங்க. பாட்டம்லேயும் அதே மாதிரி 2 சைடும் வந்து ஜிக்ஸாக்காக வச்சு ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. உங்களுடைய கமெண்டில் வர கொஷின் எல்லாருக்கும் நான் ஆன்சர் பண்ணிட்டு தான் வரேன். பார்க்குறீங்க. எனி டவுட்ஸ்னாலும் எனக்கு கேட்கலாம். நியூ டிசைன்ஸ் எதனா வேணும்னாலும் என்கிட்ட நீங்கள் கேட்கலாம். சூப்பரான ஸ்லீவ் டிசைன் ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.